நம சிவாய. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனது திருவிளையாடல்களை நாம் ரசித்து கொண்டிருக்கின்றோம். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளிய இந்த திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். இதில் மதுரை காண்டத்திற்குரிய படலங்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்திரனுக்கு எப்படி சாபம் நீங்கியது, வெள்ளை யானைக்கு திரும்ப அதனுடைய நிலைமை எப்படி கிடைச்சது, தேவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த மதுரையம்பதி இந்த உலகத்துக்கே எப்படி தெரிய வந்தது, மீனாட்சி அம்மன் திரு அவதாரம், சுந்தரேஸ்வரர் கல்யாணம், அதுக்கப்புறமா பதஞ்சலி வியாகிரபாதருக்காக வெள்ளியம்பலத்தில் கூத்தாடினது, குண்டோதரனுக்காக அன்னக்குழிகள் அமைத்தது, வைகையை இங்கே கொண்டு வந்தது. இதெல்லாம் நம்ம போன பகுதிகளில் பார்த்தோம். இப்போ மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் அற்புதமாக ஆட்சி நடத்தி வருகிறார்கள். இந்த மதுரையில் எப்படி இருந்ததுன்னா யாருக்கும் எந்த விதமான ஒரு சின்ன வருத்தம் கூட கிடையாதாம். எங்கே பார்த்தாலும் செல்வ செழிப்பு நிறைந்து இருந்தது. அப்படியே யானை கட்டி போரடிக்கும் அளவிற்கு விளைச்சல், எங்கே பார்த்தாலும் சந்தோஷம், உற்சாகம், நிறைவு. காஞ்சனமாலைக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி ஒரு மகள், என்ன மாதிரி ஒரு மருமகன், இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஒரு நாள் மதுரையம்பதிக்கு கௌதம முனிவர் வந்தார். அவர் ஒரு தலை சிறந்த ஞானி. அவர் போய் சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா காஞ்சனமாலையை பார்க்க வந்தார். காஞ்சனமாலையும் அவரை வரவேற்று செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செஞ்சு அவருடைய பாதத்துக்கிட்ட உட்கார்ந்தாங்க. ஒரு குருவோ ஒரு முனிவரோ வந்தால் அவங்க கிட்ட உபதேசம் கேட்கறது ஒரு நல்ல வழக்கம். இவங்க கேட்டாங்க, முனிவரே, எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. எனக்கு அந்த சிவலோக பதவி அடையணும். இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்குமான அந்த தொடர்பு நீங்கணும். பிறவாத வரம் வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், அம்மா, நீங்கள் எப்பேற்பட்டவங்க, உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் இருக்குமா? இருந்தாலும் என்ன மதித்து நீங்கள் கேட்குறீங்க, நான் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பெரியவங்களுக்குரிய நல்ல குணம். எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும் அடக்கமாக தான் இருப்பாங்க. அப்படி தங்கிட்ட தன்னை மதித்து கேட்குறவங்களுக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்லபடியாக சொல்லியும் கொடுப்பாங்க. கௌதம முனிவர் தொடர்ந்தார். நூல்களில் சொன்னபடி தவங்கள் 3 வகைப்படும்: மானகம், வாசிகம், காயிகம். இப்போ மானகம்னா என்ன? மனசால செய்யக்கூடிய தவங்கள். மனசால எப்படி தவம் செய்ய முடியும்? அந்த இறைவனை எப்பவும் மனதார நினச்சிட்டே இருக்கிறது, ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுதல், மற்றவங்களுக்காக நல்லதே நினைக்கிறது, எல்லார் மேலேயும், மக்கள் மேலே மட்டும் இல்லாமல் பிராணிகள் மேலேயும், செடி கொடிகள் மேலே கூட கருணையோடு இருக்கிறது. எங்கேயோ ஒரு பூகம்பம், எங்கேயோ ஒரு வெள்ளம் அப்படின்னா உடனே நம்ம மனசு ஐயோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? அது மனசால செய்யக்கூடிய தவம். அடுத்ததா வாசிக்கம், வார்த்தைகளால் செய்யக்கூடிய தவம். அந்த இறைவனுடைய பெயரை உச்சரித்தல், அவங்கள பற்றின ஸ்லோகங்களையும் பாடல்களையும் பாடுதல், இறைவனுடைய கதைகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது, தர்ம சிந்தனைகளை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் மன வருத்தத்தோடு இருக்காங்கன்னா ஆறுதலாக நல்ல வார்த்தைகள் பேசுறது. இதெல்லாம் நம்ம வார்த்தைகளால் செய்யக்கூடிய தவம். காயிகம்னா என்ன? காயம்னா உடம்பு, உடம்பால் செய்யக்கூடிய தவங்கள். கோவிலுக்கு போகிறது, கை கூப்பி வணங்குறது, கோவிலை பிரதட்சணம் செய்கிறது, கோவிலுக்கு தேவையான பூ கட்டி கொடுக்கறது, பூஜை சாமான்களை தொலைக்கி கொடுக்கறது, திருப்பணி செய்கிறது, மக்களுக்கு ஓடி ஆடி உதவுறது, இதெல்லாம் காய்க்கும். இதில் மிகச்சிறந்தது என்ன தெரியுமா? நீர்நிலைகளில் நீராடுதல். புனித நீர்நிலைகளில் நீராட முக்தி கிடைக்கும். இந்த நீர்நிலைகள் எல்லாம் போய் சேர்றது எங்கே? கடல்ல. அதனால் கடலில் நீராடினா அதுவே பிறப்பருக்கும் சிறந்த வழி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு முனிவர். இப்போ காஞ்சனமாலை நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை எழுதி இதை செஞ்சுட்டோமா, இதை செஞ்சுட்டோமா, இதை செஞ்சுட்டோமான்னு டிக்கு போடுவோம்ல, அது மாதிரி அவங்களும் இவர் சொல்ல சொல்ல கேட்டுகிட்டே வந்தாங்க. இதெல்லாம் செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த கடல் நீராடுறது அது எப்படி முடியும்?
மதுரை இருக்கிறது நட்ட நடுவில், கடல் எங்கேயோ இருக்கு. எப்படி போய் கடல்ல நீராட முடியும்? இந்த காலத்து மாதிரி அப்போல்லாம் நினைச்ச உடனே போக முடியாதே. காஞ்சனமாலைக்கு ஒரே வருத்தம், ஆஹா இது நம்மளால முடியலையே. அங்க வந்தாங்க மீனாட்சி. தன்னுடைய தாய் முக வாட்டத்துடன் இருப்பது அவங்களுக்கு பொறுக்கலை. என்னமாச்சு, என்ன விஷயம்? காஞ்சனமாலை சொன்னாங்க, இந்த மாதிரிமா கடல் நீராடினா அவ்வளோ புண்ணியமா, கடலுக்கு எங்கே போகிறது, அதான் ஒரு வருத்தமாக இருந்தது. அம்மா முகம் வாடினா பொண்ணுக்கு பொறுக்குமா? போனார் தன் கணவன் சுந்தரேஸ்வரர்கிட்ட போய், நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? சுந்தரேஸ்வரர் சொன்னார், அவ்வளோதானே, ஒரு கடல் என்ன, 7 கடலை நான் இங்கே கொண்டு வரேன். பெருமான் அழைக்க 7 கடல்களும் ஆர்ப்பரித்து கொண்டு மதுரையம்பதியை நோக்கி வந்தது. தஜம் தக்கஜம் தளாங்கு தக்கஜம் தர்ரிக்கிட்ட 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 தக்கஜம் அப்படின்னு எப்படி வந்துதான் மீன்கள் துள்ளி விளையாட, சுறா மீன்கள் இங்கும் அங்கும் ஓட, பவள கொடிகளும் சிப்பி பாறைகளும் மிதக்க ஆர்ப்பரித்து 7 கடல்கள் மதுரையம்பதியை நோக்கி வர மக்கள்லாம் அரண்டு போயிட்டாங்களாம். ஒரு கடலே அவங்களுக்கு தெரியாது, கடல்லே பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர். இப்போ 7 கடல்கள் அங்கே வருது அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரே பயம். ஓடினாங்க, பெருமானே என்ன நடக்குதுங்க, எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க தான் காக்கணும். கவலைப்படாதீங்க, நான் தான் வர சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பெருமான். ஆர்ப்பரித்து வந்த 7 கடல்களையும் பார்த்து, நீங்க எல்லாரும் போய் அதோ அந்த பொய்கைக்குள்ள அடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி ஆர்ப்பரித்து வந்த 7 கடல்களும் அந்த ஒரு பொய்கையில் போய் அடங்குச்சு. அந்த பொய்கை ஒரு நிறம், வந்த 7 கடல்களும் 7 நிறங்கள். இந்த ஒரு நிறத்துடன் அந்த 7 நிறங்கள் சேர்ந்து 8 நிறங்களில் வெள்ளியம்பலத்தில் கூத்தாடும் அட்டமூர்த்தியை போல மின்னியது அப்படின்னு சொல்றாரு சேக்கிழார். காஞ்சனமாலைக்காக 7 கடலை மதுரைக்கு அழைத்தது இறைவனது 9வது திருவிளையாடல். சரி, இப்போ கடல் வந்துடுச்சு. காஞ்சனமாலைக்கு ரொம்ப சந்தோஷம், நாம கடல்ல நீராடி நம்ம முக்தி பெறலாம். அங்கே பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, எப்படி கடல் நீராடணும், அதுக்கு நீ ஏதாவது நியதிகள் இருக்கா? பண்டிதர்கள் சொன்னாங்க, அம்மா ஒரு பெண் தனியாக கடல் நீராடக்கூடாது. ஒன்று கணவனோட கையை பிடிச்சிக்கிட்டோம், இல்லை மகனோட கையை பிடிச்சிக்கிட்டோம், இல்லைன்னா பசு கன்றோட வாலை பிடிச்சிக்கிட்டோ தான் நீராடணும். இப்போ அந்த அம்மாவுக்கு வந்த உற்சாகம் அப்படியே தணிஞ்சு போச்சு. கணவன் இல்லை, மகனும் இல்லை, பசுங்கன்றோட வாலை பிடிச்சிட்டு நீராடலாம் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியில் பசுக்கன்றோட வாலை பிடிச்சிட்டு தான் நான் நீராடணும், அதுதான் எனக்கு விதிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு வருத்தம். பொண்ணுக்கு தான் அம்மா வருத்தப்பட்டா பொறுக்காதே, போனாங்க தன் கணவர்கிட்ட, இதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? சுந்தரேஸ்வரர் மனதார இந்திரனையும் இந்திர சபையில் இருக்கும் மலையத்வஜனையும் நினைக்க, அடுத்த வினாடி மலையத்வஜன் மானுட உரு பெற்று விமானத்தில் வந்து இறங்கினாரு. இங்கே பார்த்தவங்களுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவங்க எப்படி வர முடியும்? ஆனால் இறந்தவரும் வருவார், அந்த ஆண்டவரின் அருள் இருந்தால். பார்த்த காஞ்சனமாலைக்கு அவ்வளோ சந்தோஷம். இறந்து போன கணவன் முன்னால் வந்து நின்னா எவ்வளோ உற்சாகம் இருக்கும் இல்லையா? உடனே அந்த அம்மா ஓடினாங்க, எல்லா மங்கள பொருட்களையும் சூட்டிக்கிட்டு புது மணப்பெண் மாதிரி அங்கே வந்து நின்னாங்க. மலையத்வஜனுக்கோ கேட்கவே வேணாம், இந்த மாதிரி ஒரு பொண்ணுனால எனக்கு எப்படி ஒரு கொடுப்பின. சுந்தரேஸ்வரர் காலில் விழ போக அவர் சொன்னார், இல்லை 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 இல்லை, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மாமனார், நீங்கள் ஏன் காலில் விழக்கூடாது. நீங்கள் போய் உங்கள் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு கடல் நீராடுங்க. மலையத்வஜனும் காஞ்சனமாலையும் கைப்பிடிச்சிட்டு வேத கோஷங்கள் முழங்க கடல் நீராடி எழ சிவலோகத்திலிருந்து ஒரு விமானம் வந்தது, அவர்களை அழைத்து சென்றது. இருவரும் சிவலோக பிராப்தி அடைந்தார்கள். இந்த 7 கடல் வந்தது பாருங்க. மதுரையில் இன்னைக்கு கூட 7 கடல் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. இறந்த மலையத்வஜனை மீண்டும் அழைத்தது இறைவனது 10வது திருவிளையாடல். இறைவனது திருவிளையாடல்களை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் இந்த நாள் நிறைவான நாளாக அமைய இறைவன் அருள் புரிவானாக. நமச்சிவாய வாழ்க,
நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய.